அப்பா, வேண்டிய வரத்தை என் அப்பன் ஈசனிடம் கேள். கேட்டதை கொடுக்கும் தன்மை அவன் ஒருவனுக்கே உண்டு. அப்படின்னா இங்க இருக்கிற காளி தேவிக்கு நாங்க கேக்குற வரத்தை கொடுக்கிற சக்தி இல்லைன்னா சொல்றீங்க? இந்த சக்திக்கும் சக்தியை கொடுக்கும் வல்லமை அந்த சர்வேஸ்வரன் ஒருவனுக்குத்தான் உண்டு. அப்போ இந்த காளிக்கு எந்த வல்லமையும் இல்லைன்னு சொல்றீங்களா? இவள் ஊரை காக்கும் காவல் தெய்வம். என் அப்பன் உலகத்தையே காக்கும் தெய்வத்தின் தெய்வம். அவனை வணங்குங்கள், சீக்கிரம் அருள் கிடைக்கும். இப்ப அம்மா சொன்னதை கேட்டியாடி? இனிமே அப்பனைத்தான் கும்பிடணும். அப்பா, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. ஆண்டவனை கேளுங்கள், வேண்டியதை கொடுப்பான். ஓய்வார்கள். அப்ப நாங்க வர்றோம் தாய். இறைவா, காளியாத்தா, உன் கருணைக்கு மிஞ்சி வேற என்னமா இருக்குது? நீ இல்லன்னா இந்த உலகமே இல்ல. யாரும்மா நீ? ஊரை காப்பாத்துறவ. என்னம்மா சொல்ற? பக்கத்துல இருக்கிற ஊருக்கு பால், தயிர், மோரு ஊத்துறதுக்கு என்ன விட்டா வேற ஆளு கிடையாது. அதனாலதான் ஊரை காப்பாத்துறவன்னு சொன்னேன். அம்மா, நாளெல்லாம் நடந்து நடந்து என் காலெல்லாம் ஓய்ந்து விட்டது. களைப்பும் அதிகமாக இருக்கிறது. குடிக்க கொஞ்சம் மோர் இருந்தால் கொடுக்கிறாயா? காசு வச்சிருக்கிறியா? காசா? கைலாயநாதனுக்கே துண்டு செய்ய அர்ப்பணித்துக் கொண்ட எனக்கு காசு ஏது? வீடு ஏது? வாசல் ஏது? காசு இல்லையா? அப்படின்னா பக்கத்துல எங்கேயாவது ஓடையில பச்சை தண்ணி ஓடும், எழுந்திருச்சு போய் குடி, தாகம் தீந்துரும். என்னால் எழுந்து நடக்க கூட முடியவில்லையே அம்மா. நடக்க முடியலையா? ஏன்? என் உடம்பில் சக்தி இல்லை. உனக்குதான் சக்தி தேவையில்லையே, சிவன் மட்டும் போதுமே. அந்த சிவனையே கேளு, உனக்காக இங்கேயே கங்கையை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவார். ஆண்டவா, இது என்ன சோதனை? தாகத்தை தணிக்க சொன்னேன், என்னை அறியாத குழந்தையாச்சு. யாரோ இந்த அம்மை எனக்கு அறிவுப்பாலை ஊட்டுகிறாளே. தாயே, நீ தயிர் மோர் விற்பவளே அல்ல. இந்த தரணியை காக்கும் அந்த தயாவரனுக்கு சமமான தகுதி உனக்கும் இருக்க வேண்டும். யாரம்மா நீ? அதை சொல்லிவிடு. அம்மையே, உன் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் ஈசனின் திருமேனியில் சரிபாதி இடம் பெற்ற உமையவள் நான் தான். அன்னையே, இந்த அடியாளிடம் வந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியது தாங்கள் தானா? ஆண்டவன் ஒருவன்பால் கொண்ட அன்பின் காரணமாக எல்லாம் அவனே என்று இருந்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். புனிதவதியாரே, உலகிற்கு அம்மையும் தேவை, அப்பனும் தேவை. அம்மை இல்லாமல் அப்பன் இல்லை, அப்பன் இல்லாமல் அம்மையும் இல்லை. இந்த இருவரும் இல்லாமல் நீங்கள் இந்த உலகிற்கு வந்துவிடவும் இல்லை. இந்த தத்துவத்தை உங்களுக்கு உணர்த்தவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன். தாயே, என் தவறை உணர்ந்தேன். இனி என் உள்ளத்தில் உங்கள் இருவருக்குமே இடமளித்து விட்டேன். எனக்கு அருள் புரியுங்கள். அகிலத்தை காக்கும் ஆண்டவன் கூட அம்மையே என்று அழைத்த உம்மை என் மனமாற வாழ்த்துகிறேன். இனி பசி, தாகம், களைப்பு எதுவுமே தங்களை நாடாதிருக்கும் அளவிற்கு சக்தியை தந்தேன். இங்கிருந்து 2 கல் தொலைவில் தான் நீங்கள் நாடி வந்த திருவாலங்காடு இருக்கிறது. அங்கு சென்று இறைவன் திருவருளை அடையுங்கள். தாயே, என் மனக்கதவை திறந்த மரகதவல்லி, எனக்கு வழிகாட்டிய தெய்வமே, இன்று முதல் தாங்கள் வழிகாட்டிய காளி என்று பெயர் பெற்று இங்கு வருவோர்க்கும் நல்வழியை காட்டுங்கள். தேவி, இங்கிருந்த நீ திடீரென்று மறைந்து விட்டாயே, எங்கு போயிருந்தாய்? காரைக்கால் அம்மையார் உங்களை தரிசிக்க வந்த போது என்னை நினைக்கும் காலமும் வரும் என்று சொன்னேனே, அந்த வேளை வந்தது. அவர்களுக்கு அருள் செய்துவிட்டு வந்தேன். அந்த அம்மைக்கு சக்தியின் தயவு கிடைத்து விட்டது. இனி இந்த சிவனை நினைக்கிறார்களோ என்னவோ? அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் திருத்தாண்டவத்தை காணத்தான் திருவாலங்காட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் தான் வழிகாட்டி விட்டு வந்தேன்.